ஜோடி ஆர் யூ ரெடி? இன்னைக்கு எபிசோடில் பிரதீப் அண்ட் அவரோட நியூ பேர் பிரியங்கா 2 பேருமே செமையாக ஆடி ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபோக்கஸ் எல்லாமே யார் மேலே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி மேலே தான் இருந்துச்சு. பிரதீப் ஒவ்வொரு தடவை பிரியங்காவை டான்ஸில் லிஃப்ட் பண்ணும்போதும் அதை ரிப்பீட்டடாக போட்டு ராணிகுமாரியோட எக்ஸ்பிரஷனை மட்டும் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எபிசோடில். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமான ரீசனே பிரதீப் என்னை லிஃப்ட் பண்ண மாட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தான். ஸோ அதனால இன்னைக்கு எபிசோடில் எப்பப்பெல்லாம் பிரதீப் பிரியங்காவை லிஃப்ட் பண்ணுறாரோ அப்போலாம் ராணிகுமாரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்பும் டேரக்டாக ராணிகுமாரிகிட்டே பேசிட்டாரு. நான் கடைசி 3 நாளாக இருந்தப்போ என்னை செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணிகுமாரி தான். ஸோ என்னோட டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா நான் டேரெக்டாக எலிமினேட் கூட ஆயிருக்கலாம். ஸோ அவங்க செலக்ட் பண்ணனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணிகுமாரிக்கு தேங்க்ஸும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் ராணிகுமாரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணனால தான் பிரதீப் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்ட்டு. இதை கேட்டதுக்கப்புறம் ராணிகுமாரி ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகிற மாதிரி போயிட்டாங்க. அண்ட் அடுத்து ராணிகுமாரியை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு நேம் கிளியரும் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட விருப்பம் அவங்க பேரை மாற்றுறது அவங்க கரெக்டான விஷயங்கள் தான் பண்ணாங்க. ஸோ ஆடியன்ஸ் யாருமே ராணிகுமாரியை ஹேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு